பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நாராயண நாராயண. வணக்கம் பிரபு. சொல்லுங்கள் தேவரிஷி, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளீர்கள்? ஏதாவது விசேஷ செய்தி இருக்கிறதா? பிரபு, மூவுலகத்தின் தெய்வம் மற்றும் அனைத்திலும் இருப்பவர் தாம்தானே. எந்த உலகத்திலே எங்கே என்ன நடக்கிறது என்று தாம் அனைத்துமே அறிந்தவர். என்னை பொறுத்தவரை தமது குழலின் இசையிலேதான் பூலோகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிறகு நான் தமக்கு என்ன விசேஷ செய்தியை சொல்ல முடியும்? பிரபு, நான் இன்று தம்மிடமிருந்து செய்தி தெரிந்து கொள்ளவே வந்துள்ளேன். அது என்ன செய்தி தேவரிஷி? ஹே லீலாதாரி, தாம் காதல் ரசத்தின் தலைவர். அதோடு எனக்கு தோன்றியது, காதல் ரசத்தின் மூலமாகவே அசுரவேந்தன் பாணாசுரனின் அகம்பாவத்தை அழிக்கப் போகிறீர்கள் என்று. பிரபு, காதல் ரசத்தின் மூலமாக தாம் செய்ய போகின்ற லீலையை காண வேண்டும். அந்த லீலையை தரிசிக்காமல் ஏமாற்றமடைய விரும்பவில்லை. தேவரிஷி, காதல் ரசம் மூலமாக நடைபெறும் இந்த நாடகத்திலே தாம் வெறும் தரிசனம் செய்பவராக வந்தால் போதாது, தாமும் இந்த நாடகத்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஆணையிடுங்கள் பிரபு, ஆணையிடுங்கள். அதோ பாருங்கள் தேவரிஷி, இரண்டு காதலர்களின் மனதிலே காதல் ஏற்படுத்திய தீப்பொறியானது அவர்கள் இதயத்தில் எவ்வாறு கனலாக மாறுகிறது என்று. ஏய் மனதை வென்ற ராஜகுமாரரே, கனவிலே வந்து மனதிலே தீயை ஏற்படுத்தி விட்டாய். எங்கு சென்றாலும் நிம்மதியே இல்லையே. மனதின் இந்த நெருப்பினை எவ்வாறு தாங்குவேன் நான்? அங்கே நீயும் என்னை பார்ப்பதற்கு துடிக்கிறாயா அனிருத்தா? இது என்ன துடிப்பு? இது என்ன நெருப்பு? இது மனதை தவிக்கவும் செய்கிறது. அதோடு இந்த நெருப்பிலே எரிவது இன்பமாகவும் இருக்கிறது. இந்த துடிப்பு நன்றாக இருக்கிறது. பார்த்தீர்களா தேவரிஷி? ஆம் பிரபு, ஆம். உஷாவின் நிலைமை பற்றி நன்றாக புரிகிறது. ஏனெனில் அவள் அனிருத்தனை கனவிலே பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்று வரை அனிருத்தன் அவளை பார்த்ததில்லையே. பிறகு அவனுக்கு இந்த நிலைமை ஏன்? தேவரிஷி, எந்த இரவு உஷா அங்கு தேவி பார்வதியின் அருளால் அனிருத்தனை கனவில் கண்டாளோ, அதே இரவு அனிருத்தனும் அந்த கனவு கண்டான். ஆக பிரபு, இது தமது லீலைதானே? எனது விருப்பம் அதுதான். இரண்டு புறமும் எண்ணங்கள் சமமாக இருந்தது. அதனால்தான் அன்று உஷா அனிருத்தனை கனவில் கண்டாள். அன்று அனிருத்தனும் உஷாவின் கனவில் மூழ்கி இருந்தான். அழகியே, நீ யார்? முன்னால் வர ஏன் மறுக்கிறாய்? என்னை தெரியவில்லையா தமக்கு? நான் தமது இதயத்தின் துடிப்பாகும். நான் தமது இதயத்திலேயே வாழ்பவள். முன்னால் வா பெண்ணே, முன்னால் வா. ஏய் ராஜகுமாரரே, நான் உனக்கு அருகிலேதான் உள்ளேன். உனது இதயத்திலேதான் நிறைந்திருக்கிறேன். நன்றி பிரபு, தமக்கு நன்றி. என்னவென்று சொல்வது தமது லீலையை? நாராயணன் நாராயண. தேவரிஷி, அனிருத்தனுக்கு இது தெரியாது, அவன் கனவிலே வந்த அந்த அழகிய பெண் யார் என்று. ஆனால் உஷா தனது தோழி சித்திரலேகாவின் உதவியோடு இதை தெரிந்து கொண்டாள். அவள் கனவிலே வந்த ராஜகுமாரன் அனிருத்தன் யார் என்று. தேவரிஷி, எப்போது உஷாவும் அனிருத்தனும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்களோ அப்பொழுது பாணாசுரனின் அகம்பாவத்தின் முதல் மணி உடையும்.
அதன் பிறகு அனிருத்தன் பாணாசுரனின் கொடிக்கம்பத்தை அழிக்கும் பொழுது அதனால் பாணாசுரனின் கர்ப்பமே முற்றிலும் அழிந்துவிடும். அது மட்டுமல்ல, அனிருத்தன் உஷாவின் திருமணமும் நடைபெற்றுவிடும். பலே பிரபு பலே. எந்த இரு குடும்பத்திற்கும் தீராத பகை இருக்கிறதோ தாம் அந்த இரண்டு குடும்பங்களையும் திருமணம் மூலமாக அழியாத உறவினால் இணைக்கப் போகிறீர்கள். உண்மையிலேயே பிரபு, தமது லீலை மிகவும் எல்லையற்றது. பாருங்கள் தேவரிஷி, தாமும் கூட தமது லீலையை காட்டுங்கள். அனைத்து உலகிலும் உள்ளவர்கள் என்னை லீலாதாரி என்கின்றனர். நான் என்ன, தாமும் கூட லீலை செய்வதில் குறைந்தவர் அல்ல. நாராயண நாராயண. பிரபு, நான் தமது பக்தன், ஆனால் தாம் பகவான். நான் தமக்கு முன்னால் என்ன லீலை செய்ய இயலும்? என்றும் தமது ஆணையை நிறைவேற்றுவேன். ஆணையிடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் பகவானே? தேவரிஷி, உஷாவையும் அனிருத்தனையும் நேரிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் ஒரு சூழலை தாம் செய்யுங்கள். காதலெனும் அந்த தீப்பொறி தேவி பார்வதியின் வாக்கின் மூலம் ஏற்பட்டது. அந்த தீப்பொறியை பெரியதாக்கி அதை எரியும் நெருப்பாக மாற்றுங்கள். எவராலும் இதை அணைக்க இயலாது செய்யுங்கள். அன்பினால் ஏற்படும் மாற்றத்திலே இந்த நாடகத்திலே எனது பங்கினை நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஆணையிடுங்கள் பிரபு. ஷா, என்ன ஆயிற்று? உனது உதட்டின் மீது என்றுமே சிரிப்பென்றும் பூ மலர்ந்திருக்கும். இன்று இந்த மலர் ஏன் திடீரென்று வாடிவிட்டது? உஷா, உனது கண்களிலே கண்ணீர். நான் காண்பது உண்மையா உஷா? உனது தந்தை மன்னர் பாணாசுரர் உலகினை வென்றவர். அவரின் வாளினால் இன்பத்தையும் செல்வத்தையும் உனக்கு அடிமையாக்கி இருக்கிறார். இந்த இன்பமும் செல்வங்களும் என்னை முள்ளினை போல் குத்துகின்றன சித்ரலேகா. உஷா, சித்ரலேகா, இந்த இன்பம், இந்த செல்வத்தினால் என்ன பயன்? இவைகளை என்னால் எனது கணவரோடு அனுபவிக்க இயலவில்லையே. கணவருடனா? ஆனால் உனக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே. திருமணம் நடந்தது சித்ரலேகா, திருமணம் நடந்தது. துவாரிகா நாட்டின் இந்த அனிருத்தனோடு எனது திருமணம் நடந்தது. இல்லை உஷா, அது வெறும் கனவுதான். கனவு இல்லை, அது ஆதி மாதா பார்வதியின் ஆசீர்வாதம் தான். அது கனவோ அல்லது உண்மையோ, ஒரு பெண்ணிற்கு திருமணம் ஒரு முறைதானே நடைபெறும். சித்ரலேகா, இனி எனது தோழிகளோடு அல்ல, எனது கணவரோடு தான் நான் உரையாட நினைக்கின்றேன். எனது கணவரோடு தான் விளையாட விரும்புகின்றேன். நான் அவரை கனவிலே கண்டேன். இனி நேரிலே அவரை சந்திக்க நினைக்கின்றேன். இனி மாதா வீட்டில் அல்ல, என் கணவரின் வீட்டிற்கே செல்ல விரும்புகின்றேன். எனக்கு இரவும் பகலும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நேரமும் அவரின் நினைவாகவே இருக்கின்றது. இனி எனக்கு எனது மனதின் நிலைமை புரிந்துவிட்டது. அவர் இல்லாமல் எனது வாழ்வே சூன்யம் என்று. உஷா, உனது இந்த நிலைமையை பார்த்து எனது மனம் கவலை கொள்கிறது. ஆனால் இந்த கனவு மாதா பார்வதியின் ஆசீர்வாதம் தான் உஷா. இருந்தும் என் மனதிலே உனது தந்தை அசுரவேந்தர் பாணாசுரரை பற்றி கவலை எழுகிறது. அவர் இந்த திருமணத்தை மனதார ஏற்றுக்கொள்வாரா? எனது மனதிலே நிறைந்திருப்பதாக அவள் சொன்னாள். ஆனால் யார் அவள்? யார்? நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. உனக்கு உன் இதயத்தின் ராஜகுமாரி விரைவில் கிடைக்கட்டும். தேவரிஷி, தாம் இன்று வினோதமான ஆசீர்வாதம் தந்தீர்கள். விரோதமானதா? இல்லையே. உன்னை போன்ற இளைஞர்கள் இந்த ஆசீர்வாதத்தை தானே விரும்புகிறீர்கள். நாராயண நாராயண. சொர்க்கலோகத்திலே அனைத்து தேவர்களும் உனது திருமணத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். அதோடு மாதா பார்வதி கூட சொன்னார், துவாரகாதீசரின் பேரன் அனிருத்தன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாக. மாதா பார்வதி சொன்னாரா? அதனால் தானே
நான் அதிவேகமாக இங்கே வந்தேன். இங்கே திருமணத்தின் வாய்ப்பிலே சாப்பிடலாம் என்றுதான். ஆனால் எனக்கு இங்கே திருமணம் நடைபெறுவதற்கான எந்த அடையாளமும் தெரியவில்லையே. தேவரிஷி, தாம் எனது திருமணத்தை காண மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்களே. நாராயண நாராயண, என்ன செய்வது? இது அந்த பிரபுவின் ஆணையாயிற்றே. பிரபுவின் ஆணையா? நான் என்ன சொல்ல நினைத்தேன் என்றால், எது ஒன்று நடந்தாலும் அது பிரபுவின் விருப்பப்படித்தானே நடக்கிறது. உனது திருமணம் நடைபெற்றால் அதுவும் கூட பிரபுவின் விருப்பம்தானே. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த துவாரகை இன்று வரை ஏன் அலங்கரிக்கப்படவில்லை? பரமபிதா பிரம்மதேவரின் சொல்படி உனது மணமகள் உனக்காக காத்திருக்கிறாள். ஆனால் மணமகன் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண, இது பிரபுவின் என்ன லீலை? சரி, செல்லுங்கள் தேவரிஷி, நாம் பிரபுவிடமே சென்று கேட்போம். நாராயண நாராயண, பிரபுவிடம் எதற்கு? பிரபுவின் பேரனிடம் கேட்கக்கூடாதா? அப்படி என்றால்? அப்படி என்றால் அந்த லீலையை செய்ய போவதே நீதானே? நானா? ராஜகுமாரனே, நீயேதான். நீதானே ஒருவரின் இதயத்தை திருடிக் கொண்டவன். என்னை தெரியவில்லையா தமக்கு? நான் தமது இதயத்தின் துடிப்பு. நான் தமது இதயத்திலே நிறைந்திருப்பவள். நாராயண நாராயண, நீயும் ஒருத்திக்கு மனதை பறிகொடுத்திருப்பாயே. எவள் உன் மனதை திருடினாளோ அவளிடம் நீயும் உன்னுடைய மனதை தந்திருப்பாயே. எனவேதான் உன்னை திருமண பந்தத்திலே இணைத்துவிடும் சமயம் வந்துவிட்டது ராஜகுமாரா. நாராயண நாராயண. ஆனால் திருமணம் அத்தனை சுலபமாக நடைபெறுவதில்லை. உன்னுடைய தாத்தா அன்று உன்னுடைய பாட்டியை கடத்தி கொண்டு போய்தான் திருமணம் செய்தார். ஒருவேளை இதே சரித்திரத்தை நீயும் பின்பற்ற வேண்டுமோ? ஒருவேளை இதுவே பிரபுவின் விருப்பமா? நாராயண 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 நாராயண. தேவரிஷி, நான் சரித்திரத்தை பின்பற்ற தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்தால்தானே என் மனதை திருடியவள் யார் என்று. என் மனதினை வென்றவரே, கனவிலே மாதா பார்வதியின் அருளினாலே தம்மோடு எனது திருமணம் நடைபெற்ற பிறகு தம்மை நான் எனது மனதார கணவராக ஏற்றுக்கொண்டேன். அதோடு தமது ஓவியத்தை எனது மனதின் கோவிலிலே வைத்துள்ளேன். தம்மை நான் எப்பொழுது பார்க்க நினைத்தாலும் தாம் எனது கனவிலே வந்து தரிசனம் தருகிறீர்கள். பகலிலே தமது இந்த ஓவியத்தை பார்த்து பார்த்து தம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். எவரிடத்திலும் எனது மனதின் நிலையை சொல்லக்கூட முடியவில்லை. ராஜகுமாரி உஷா எங்கிருக்கிறாள்? மன்னா, ராஜகுமாரி தனது ஓய்வறையிலே உள்ளார். இத்தனை நேரமாகியும் ராஜகுமாரி தனது ஓய்வறையிலேயே இருக்கிறாளா? ஆம் மன்னா, அவர் ஓய்வெடுக்க விரும்புவதாக ஆணையிட்டிருக்கிறார். எனவே அவர் ஓய்வெடுக்கும் போது எவரும் வரவேண்டாம் என்றார். அப்படி என்றால் அவரின் உடல்நிலை சரியில்லை என்று நினைக்கிறேன். இந்த நிலையிலே நானும் ராஜகுமாரின் ஓய்விற்கு பாதிப்பு ஏற்படுத்த விரும்பவில்லை. மெதுவாக சென்று அவரை பார்த்துவிட்டு வருகிறேன். சுவாமி, எனது அந்த கனவு உண்மையானதுதான். ஏனெனில் அது வெறும் கனவு மட்டுமல்ல, மாதா பார்வதியின் ஆசீர்வாதமாகும். அது என்றுமே பலிக்காமல் போகாது. அதற்கான சான்று இதுதான். இன்று வரை நான் தங்களை பார்த்ததே இல்லை. இருந்தும் தாம் எனது கனவிலே வந்தீர்கள். கனவிலே வருபவர்கள் அனைவரும் பார்த்தவர்களாகத்தானே இருக்கும், இல்லை கற்பனையாக இருக்கும். இதை நான் உண்மையாக ஏற்று எனது திருமணத்தையும் உண்மை என்றே நினைக்கின்றேன்.
அனிருத்தா, ஆனால் உலகம் நமது திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாது. எனவே தம்முடன் எனது திருமணம் அனைவரின் முன்னால் நடப்பது அவசியமாகும். இது நடக்க வேண்டும் என்றால் எனது தந்தையான பானாசுரர் திருமணத்திற்கு அனுமதி தர வேண்டும். ஆனால் ராஜகுமாரர் அனிருத்தரே, எனது தந்தை தமது பிதாமகர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது எதிரியாக நினைக்கிறார். பிறகு தமது திருமணம் எவ்வாறு நடக்கும் அனிருத்தா? அனிருத்தா, எவ்வாறு நடக்கும்? இந்த திருமணம் நடக்கவே நடக்காது. தந்தையே, தாங்களா? அழைக்காதே என்னை தந்தை என்று. நம்பிக்கை துரோகி, வெட்கமற்றவளே, என் முன்னே நிற்காதே, சென்று விடு. எனது ராஜ மாளிகையிலே எனது மகளே எனது எதிரியின் பேரனை தனது கணவனாக நினைத்து பூஜை செய்கிறாளே. ஆனால் தந்தையே, உனது வாய் திறந்து என்னிடம் பேசாதே. இதைப் போலே கண்களிலே மண்ணை தூவி ஒரு எதிரிதான் பின்னால் இருந்து சதி செய்வான். ஆனால் நீ எனது கண்ணின் மணியாக இருந்து கொண்டே என் கண்களிலே மண்ணை தூவுகிறாய். இல்லை, இல்லை, இல்லை. இன்று எனது மகளே எனக்கு எதிரியாகி விட்டாள். என்னுடைய சொந்த ரத்தமே என்னை எதிர்த்து நிற்கிறது. தந்தையே, நான் தம்மை எதிர்க்கவில்லை. இது விரோதம் இல்லாமல் வேறு என்ன? மறைந்திருந்து எதிரியை சந்திப்பது, அவனை நினைத்துக் கொண்டிருப்பது, அவனை பூஜை செய்வது, அவனை தனது கணவனாக ஏற்பது, இவை உண்மை இல்லாமல் வேறு என்ன? இது உண்மைதான், ஆனால் உண்மை அல்ல. உண்மைதான், ஆனால் உண்மை இல்லை. உன் பேச்சினால் என்னிடம் விளையாடி பார்க்கிறாயா ராஜகுமாரி உஷா? பகலும் இதுதான், இரவும் இதுதான். இது எவ்வாறு இருக்க முடியும்? இரவிலே இரவும் உண்டு, பகலும் உண்டென்றால் இது எவ்வாறு இருக்க முடியும்? ராஜகுமாரி உஷா, இந்த ஓவியம் அனிருத்தனுடையது, அப்படித்தானே? பிறகு இது எவ்வாறு உண்மையாகும்? இந்த ஓவியம் அனிருத்தன் இல்லை என்பது அவ்வாறு இருக்க முடியுமா? இது இருக்க முடியாது. கவனமாக கேட்டுக்கொள் ராஜகுமாரி உஷா, நீ மறந்து பேசுகிறாய். நான் அசுரவேந்தன் பானாசுரன். அதோடு நீ எனது மகள். எனவே உனது மாளிகையிலே எனது எதிரியின் மைந்தனது மைந்தனின் ஓவியம் இருக்கக்கூடாது. அதோடு இந்த பானாசுரனின் ராஜ்யத்திலே இந்த எதிரி மைந்தன் அனிருத்தனின் ஓவியமும் இருக்கக்கூடாது.